பழைய வண்ணாரப்பேட்டை படம் மூலமா தமிழ் சினிமாக்கு இயக்குனரா அறிமுகமானவர் தான் டைரக்டர் மோகன்ஜி. அதை தொடர்ந்து இவர் இயக்குனர் திரௌபதி படம் மிகப்பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்துச்சு. மேலும் ருத்ரதாண்டவம், பகாசூரன் இவர் இயக்குன படங்கள் எல்லாமே குறிப்பிட்ட சமூகத்தினரை தாக்குற விதமா இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டும் நிலவி வருது. இந்த ஒரு சூழ்நிலையில இயக்குனர் மோகன்ஜி நடிகர் ரிச்சர்ட் ரிஷியை வச்சு திரௌபதி 2 அப்படிங்கிற படத்தை இயக்கிட்டு வராரு. கிபி 10 மற்றும் 14வது நூற்றாண்டுல தென்னிந்தியாவை ஆட்சி புரிஞ்ச ஹொய்சாலா வம்சத்தை மையமா வச்சுதான் இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. படம் சீக்கிரமே வெளியாக இருக்கிற நிலையில எம் கோனே அப்படிங்கிற சாங் இப்போ ஜிப்ரான் இசையில வெளியாகி இருக்கு. இந்த சாங் தான் இப்ப சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இந்த எம் கோனே பாடல சிங்கர் சின்மயி தான் பாடியிருக்காங்க. பலரும் சோசியல் மீடியால பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எல்லாம் பேசுற சின்மயி இப்படி ஜாதியை ஆதரிக்கிற டைரக்டர் மோகன்ஜி படத்துல பாடியிருக்காங்க, காசுக்காக என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க போலன்னு விமர்சனம் பண்ண தொடங்கிட்டாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில சின்மயி இந்த சர்ச்சைக்கு பதிலளிச்சிருக்கிறது இப்ப சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம் கோனே பாடல பாடினதுக்கே நான் மன்னிச்சிருங்க. 18 வருஷமா எனக்கு மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் தெரியும். அவரோட ஆபீஸ்ல இருந்து இந்த சாங்காக கால் வந்துச்சு. எப்போதும் போல போய் பாடி கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சு இந்த செஷன் அப்போ ஜிப்ரான் இல்ல, எப்படி பாடணும்னு சொன்னாங்க. ரெக்கார்டிங் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். எனக்கு இப்பதான் கான்டெக்ஸ்ட் என்னன்னு புரியுது. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா பாடி இருக்க மாட்டேன். காரணம் என்னோட கருத்தியல் முற்றிலும் மாறுபட்டது. இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த போஸ்ட்லயே ஒரு நபர் மியூசிக் டைரக்டர்ஸ் படம் பேரு, ஹீரோ யாருன்னு சொல்லாம இருப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் வினோதமா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அந்த நபரோட கேள்விக்கு பதிலளிக்கிற விதமா சின்மயி, அப்படிதான் எப்போதுமே நடக்கும். எங்களுக்கு படத்தை பத்தின டீடைல்ஸ் வராது. கதை கூட எங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. அது உங்களுக்கு வினோதமா தெரியலாம், ஆனா அப்படிதான் பல வருஷமா இருக்கு அப்படின்னு சின்மயி பதிலளிச்சிருக்காங்க. சின்மயியோட இந்த எதிர்பாராத பதிலுக்கு இப்போ ஆதரவும் எதிர்ப்பும் எழுந்திருக்கு. சின்மயியோட இந்த ட்வீட்டை தொடர்ந்து திரௌபதி 2 படத்தோட இயக்குனர் மோகன்ஜியும் அவரோட எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல, என் படத்துல வேலை செய்யற எந்த ஒரு தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள், நடிகைகள்னு யாரையும் டார்கெட் பண்ணாதீங்க. என் படத்துல பேசுற விஷயங்கள் எல்லாமே என்னோட படைப்பு மற்றும் கருத்து. உங்க டார்கெட் நான் தான். அதனால என் கூட மற்றும் என் படத்தோட நேரடியாவோ மறைமுகமாவோ தொடர்புள்ளவங்களை டார்கெட் பண்ணாதீங்க. இது கோழைத்தனமானது அப்படின்னு மோகன்ஜி சொல்லியிருக்காரு. படத்தோட முதல் பாடலே சர்ச்சையை ஏற்படுத்தவே இப்போ பலரோட கவனம் திரௌபதி 2 படம் பக்கம் திரும்பி இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.